அலமாரியை ஆராய்ச்சி பண்ணி கச்சிதமான ஒரு கருப்பு உடையை எடுத்து கலவரத்துக்கு தயாராயிட்டேன். போதும், ரொம்ப முறுக்காத. இல்லப்பா, ரிஸ்ட் வலிக்குது, அதான். கிளம்புறதுக்கு முன்னாடி கிண்ணம் நிறைய கூழ குடிச்சிட்டு வண்ணங்கள் நிறைந்த பந்தனாவை போட்டு பிராண்டடான காலணியை மாட்டிட்டு ஆக்டிவாவை எடுத்துட்டு அதிரடியா கிளம்பிட்டேன். தலைக்கவசம் இல்லாம தெனாவெட்டா போறான் பாருன்னு சொல்றீங்க. டொன்டோடைன், இது எப்படி இருக்கு? அடி போலி. வழக்கமான ஸ்பாட்டுக்கு வந்து கழுத்தையும் காலையும் நீட்டி இடுப்பை ஆட்டி உடம்ப நல்லா பட்ட தீட்டிட்டு அலைபேசியில ஸ்டார்வான ஒரு செயலியை தொடங்கினதோட நம்ம ஓட்டத்தையும் தொடங்கியாச்சு. உண்மையை சொல்லணும்னா என்னால இன்னைக்கு சரியா ஓட முடியல. அதுக்கு காரணம் முந்தா நேத்து நான் பண்ண பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் தான். அந்த வழியில இருந்து இப்பதான் மீண்டு வரேன். சரி, கார்டியோல விட்டதை ஒர்க் அவுட்ல பிடிக்கலாம்னு இறங்கறதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளா புதஞ்சிருந்த பொருளை அகழ்வாயுவுல தோண்டி எடுக்கிற மாதிரி நான் கத்துக்கிட்ட முதல் ஸ்கில்லான இந்த பேக் லிவரை தோண்டி எடுத்து அதுல கொஞ்ச நேரம் தொங்கிட்டு பயிற்சியை ஆரம்பிச்சாச்சு. சுமார் 20 புல்லப்ஸ், 40 டிப்ஸ், அது போக இன்னும் சில பயிற்சிகளை முடிச்சுட்டு கொஞ்சம் வார்ம் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் காலை உணவை சாப்பிட்டு ரெக்கவரிக்கு 2 மீன் எண்ணெயை என் கண்ணுல வச்சு அந்த கலையை ரசிச்சுட்டு கைபேசியில வச்சுட்டே கச்சிதமா முதல் மீன் மாத்திரை போட்டாச்சு. அதே மாதிரி 2வதையும் போடலான்னு பார்த்தா பாடுறா, மறுபடியும் பாடுறா, ரைட்ரா, போடு. அவன் கண்ணுல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட இந்த கருவியை பொருத்தி உடம்புல செலுத்தி ஒரு மசாஜை போட்டு குளிச்சு தயாராகி பைய தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணி 1:30. கண்ணு நிறைய தூக்கமும் வயிறு நிறைய பசியும் வச்சுட்டு 5 இட்லி அமுக்கிட்டு மிச்சமான குழம்பு எடுத்து குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு அவ்வளோதான், காணொலி முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம்.